ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பையன் வேர்ல்டு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆயில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இந்த கட்டிங்க்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே ஃப்ளவர் கட்டிங். ஓகேங்களா? இந்த மெத்தடுக்கு மே ஃப்ளவர்னு பேர் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா மற்ற கட்டிங்க்கும் ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பேட்டர்ன்ஸ். அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டிங்க்கு நான் வச்ச பேர் மே ஃப்ளவர். ஓகேங்களா? இப்போது நான் ஷோல்டரை மட்டுமே வச்சு ஷோல்டருடைய நெக் வித்து உள் ஷோல்டர் எப்படி மெஷர்மெண்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். பொதுவாகவே ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ஷோல்டரை கால்குலேஷன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இது நார்மலாக நடக்கிறது. நமக்கு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டே நமக்கு வேண்டாம். வெறும் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மட்டுமே வச்சு ஷோல்டருடைய நெக் வித்தையும் அதுக்கப்புறம் உள் ஷோல்டரும் எவ்வளோ வருதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இது என்னோட மெத்தட். ஓகே, லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது புரியாதவங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது ஷோல்டருடைய வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. அப்படின்னா இப்போது பேக் பார்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். 14 அப்படின்னா 14 டிவைடட் 2, அதாவது ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா வரக்கூடிய அளவு 7.25. இது நார்மலாக நம்ம எல்லா கட்டிங்லேயுமே பண்ணக்கூடியது தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது 4.8. சரிங்களா? 4.8. 14 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4.8. அந்த 4.8 நான் இங்கே எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது ஷோல்டர் நெக்கு. சரிங்களா? இந்த 4.8 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 4.8 வருமா? ஒன்று இங்கே, ஒன்று இந்த பக்கம், ஒன்று ரைட் ஷோல்டர், ஒன்று லெஃப்ட் ஷோல்டர், இன்னொன்று நெக்கு. சரிங்களா? இப்படி 3ஆக நான் பிரிச்சிருக்கேன். அதுதான் இந்த 4.8. சரி, இப்போது ரைட் ஷோல்டர் அளவையும் லெஃப்ட் ஷோல்டர் அளவையும் நம்ம கூட்டிக்கணும். 4.8 9.6. அந்த 9.6 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடியது 3.25. சரிங்களா? இந்த 3.25 கூட 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, இந்த 3/4 இன்ச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஹோலில் வரக்கூடிய சீம் அலவன்ஸும் நெக்கு கிட்ட வரக்கூடிய பைப்பிங்குடைய அளவும், பைப்பிங்க்கு கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸும் ஆம்ஹோலில் கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸும் சேர்த்து தான் இந்த 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவெல்லாம் ஸ்டாண்டர்டான அளவு. இந்த ஒரு அளவு தான் மாறுமே தவிர, ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு மாறுமே தவிர, அதை வச்சு கால்குலேஷன் பண்ணுறது, கூட்டல் வகுத்தல் கழித்தல் பெருக்கல் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக தான் இருக்கும், எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலுமே. ஓகேங்களா? இப்போ 3.25 + 3/4 4. இதுதான் பாடியோட உள் ஷோல்டர். இந்த உள் ஷோல்டர் அப்படிங்கிறது நான் எதுன்னு சொல்லித்தரேன் இருங்க. அதாவது நம்ம ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா, ப்ளவுஸ் போடும்போது இதுதான், இந்த இடத்துல தான் இங்கிருந்து உள் ஷோல்டர் வருது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம உள் ஷோல்டர்னு சொல்கிறோம். இது ஷோல்டர், அதாவது நெக்கில் இருந்து ஷோல்டருடைய அந்த போன் முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு நெக் வித் ஷோல்டர். இந்த அளவு தான் நான் எடுக்க சொல்லுவேன் கஸ்டமர்கிட்ட. பார்த்தீங்க அப்படின்னா, நான் அளவு வாங்கும்போது இந்த அளவும் சேர்த்து நான் வாங்கிடுவேன். இந்த அளவு வாங்கிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் இவ்வளோ மெஷர்மெண்ட் நம்ம கணக்கு போட வேண்டியதே கிடையாது. இந்த அளவு என்ன இருக்குதோ அதை அப்படியே இந்த அளவையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன அளவு வருதோ அதை அப்படியே உள் ஷோல்டருக்கு நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது சப்போஸ் கஸ்டமர் நேரில் பார்த்து அளவு எடுக்க முடியல, அவங்க வெளியிலேருந்து நமக்கு அளவு அனுப்பிட்டாங்க, ஆனால் ஷோல்டர் அளவு அவங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரியல அல்லது அனுப்ப மறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மெத்தடை வச்சு நம்ம இந்த ஒரு ஷோல்டர் அளவு இருந்தாலே போதும், இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணிடலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு தான் பார்த்தீங்க அப்படின்னா 4. இந்த உள் ஷோல்டர் அளவு தான் 4. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் இது பேக் இது முடிஞ்சிருச்சு. சரி, ஃப்ரண்ட் ஷோல்டர். இப்போ பேக் ஷோல்டருடைய அளவை நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் ஷோல்டர் அளவு எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதே 14 தான் டிவைடட் 2 7.25. ஃப்ரண்ட்டுக்கும் ஹாஃப் ஷோல்டர் அளவு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே போல் தான் பேக்கில் எப்படி பண்ணணுமோ அதே போல் 14 டிவைடட் 3 போட்டோம் அப்படின்னா 4.8ன்னு வருதா? இந்த 4.8 தான் எது? இந்த இடத்துல இருக்கிற 4.8. சரிங்களா? அந்த நெக் போர்ஷனில் வருது பார்த்தீங்களா? இது இந்த 4.8 கூட நம்ம 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 5.8. இந்த 5.8
நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு 2.9. இந்த 2.9 அப்படிங்கும்போது நமக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒரு பாயிண்ட் குறையும் போது. அதனால் அந்த ஒரு பாயிண்ட் நம்ம சேர்த்திக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 3ன்னு அதை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணி 3ன்னு வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒரு பாயிண்ட் 1.5 பாயிண்ட் கம்மியாக வருது அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸு தப்பெல்லாம் எதுவும் வந்துடாது, டிஃப்ரென்ஸும் பெருசாக வந்துடாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நெக் வித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வரும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வரதான் நெக் வித்துன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து நெக் டு ஷோல்டர் வித்துன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் நெக் வித் இப்படி ப்ளவுஸை வந்து துணியை நீங்கள் மடித்து போடும்போது அந்த பாயிண்ட்லேருந்து எடுப்பீங்க இல்லையா, இங்கேருந்து ஒரு அளவு வரும் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஒரு அளவு வரும் இல்லையா, அதுதான் வந்து நம்ம நெக் வித்துன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இது உள் ஷோல்டர், இது நெக் வித்து. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மே ஃப்ளவர் கட்டிங் அப்படின்னாலே நெக் மெஷர்மெண்ட்டு கஸ்டமர்கிட்ட எடுக்கலைனாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா கட்டிங்லேயுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு மெஷர்மெண்ட்டுக்கு போகலாமா? தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மா பையன் வேர்ல்டு. இன்னைக்கு வேற ஒரு மெஷர்மெண்ட்டோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட்டோட அளவுகள் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோவையும் நான் அட்டாச் பண்றேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. இவங்களுக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16னா அதுல பாதி 8 மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து 16 அப்படிங்கும் போது உங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படிங்கிறது இதுக்கு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதனால நான் வந்து ஷார்ட்டா வந்து நான் டைரக்டா வந்து உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் நான் நோட் பண்ணிருக்கேன், அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்களுக்கு உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 4.5 வருது. சரிங்களா? இந்த 4.5 அப்படிங்கிறது நம்ம இப்படியே குறிச்சு மாட்டோம், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பாத்தீங்கன்னா 9 அப்படின்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ண வேண்டிய அளவு 2.25. அந்த 2.25 ஃபர்ஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து உள் ஷோல்டர் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 3.25 வருது. இந்த 3.25 நம்ம இங்கிருந்து அளவு எடுக்கணும். 3.25 மட்டும் வச்சா பத்தாது. இந்த 3.25 அப்படிங்கிறது ரெடி டு ஷோல்டர், அதாவது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இருக்க வேண்டிய அளவு தான் இந்த 3.25. இது கூட வந்து நம்ம 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4 வரும். 4 அப்படிங்கறத நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் அவங்களுக்கு உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட். சரிங்களா? இப்போ இங்க இருந்து 3.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த 3/4 இன்ச்சும் வந்து நான் பேக் சைடு வந்து மார்க் பண்றேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து 8ல இருந்து நம்ம 2.25 வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? 2.25 மைனஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அளவு 5.25. ஓகேவா? இந்த 5.25 இருந்து 3.25 வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். சரிங்களா? இதுக்கு நம்ம சீம் அலவன்ஸ்னு ஒண்ணு கொடுக்கணும், அது வந்து 3/4 இன்ச் கொடுக்கணும். அதனால 3.25 இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஷோல்டர் பக்கமா ஒரு 3/4 இன்ச் நான் வச்சுக்கிறேன். அப்போ மொத்தம் வந்து 4 இன்ச் வந்து இவங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 4 இன்ச் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ இவங்களுக்கு நெக் வித் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 2.5. நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் டெப்த் நம்ம பாத்திரலாம். இவங்களுக்கு வந்து ஆம்ஹோல் எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் 40 வந்து 6ஆல டிவைட் பண்ணனா 6.6. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டிங்ஸா வந்து எனக்கு பிளவுஸ் வேண்டாம், என்னால அப்படி போட முடியாது, பிளவுஸ்குள்ள போடுற இன்னர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன்
எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும், அதனால எனக்கு லூஸா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால நம்ம இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் வச்சுதான் நம்ம லைனிங் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஆம்ஹோலுடைய இறக்கம் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு வச்சு பார்க்கணும். 6.5. இந்த 6.5 இங்க மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது அப்பர் செஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும், அதையும் பண்ணிக்கலாம். அப்பர் செஸ்ட் வந்து இவங்களுக்கு 40 அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணனா இவங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்க அப்படின்னா 10. அந்த 10 வந்து நம்ம இப்படிதான் வச்சு மார்க் பண்ணணும், ஸ்ட்ரைட்டா வச்சு மார்க் பண்ண கூடாது. அது ஏங்கிறது நான் எல்லா வீடியோலயுமே சொல்லிட்டே இருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவை ஒரு தடவை நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் 40, அது 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு 10 வரும். அந்த 10 நான் வந்து இன்ச் டேப்பை எப்போ நம்ம வழக்கமா வைக்கிறது மாதிரி கிராஸா வச்சு மார்க் பண்ணிட்டேன். இவங்க வந்து லூஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால நான் இவங்களுக்கு 6 இன்ச் வந்து லூஸ் கொடுக்குறேன். அந்த லூஸ்மே வந்து நம்ம இங்க வந்து 10 எடுத்துட்டோம், அப்ப பக்கத்துல ஒரு 6 இன்ச் சொல்லி அப்படி எடுத்துடக்கூடாது. அதையும் வந்து நீங்க இந்த மெத்தட்ல தான் நீங்க எடுக்கணும். அந்த 1/2 இன்ச் லூஸுமே நீங்க இந்த மெத்தட்ல தான் எடுக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம இவங்களுக்கு தேவையான லூஸும் வச்சுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஹோல் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ச் டேப்பை வச்சு மிட் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நோட் பண்ணிட்டு ஓகேவா? இப்போ நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணிட்டோம். அதாவது இவங்களுக்கு ஆம்ஹோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா 9.25 வந்து இவங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா கட்டிங் லைன் இல்ல, ஸ்டிச்சிங் லைன்ல வந்து 9.25 இருக்கணும். அதாவது 18 பாதி வந்து 9.25. அந்த 9.25 வந்து இந்த ஆம்ஹோல் கர்வ்ல வந்து கரெக்டா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்பவுமே வந்து இந்த கட்டிங் லைன் நம்ம செக் பண்ணக்கூடாது. ஸ்டிச்சிங் லைன் இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி தான் நம்ம ஸ்டிச்சிங் போட போறோம். அப்படிங்கும் போது இந்த லைன்ல வந்து 9.25 வந்து கரெக்டா மீட்டப் ஆகுதா எதுனா இந்த இடத்துல நான் சொல்லல, இங்க வந்து நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கோம். நான் இதை வந்து குறிக்கல, எக்ஸாக்ட் அளவுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் நான் வந்து அந்த 9.25 வந்து இருக்கணும்னு சொல்றேன். இப்ப அது இருக்குதானே நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து 9.25 வந்து மீட் ஆகுது. நீங்க வீடியோ பார்க்கும்போது இந்த இடத்த வந்து நீங்க ஜூம் பண்ணி பாருங்க, கரெக்டா 9.25 வந்து மீட் ஆகுது. அப்போ இந்த ஆம்ஹோலுடைய லைன் வந்து எக்ஸாக்டா கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இது முடிச்சுதான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக் வந்து டிரா பண்ணிக்கலாம். இங்க இருந்து நம்ம 4 இன்ச் எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம நெக் வித் வந்து எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சு நெக் வித்ங்கிறத வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்னு நான் சொல்றேன். இவங்களுக்கு நெக் வித் வந்து 3. சரிங்களா? 3ல இருந்து நான் 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த லைனையும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டாச்சு. இப்போ இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இந்த போர்ஷன் வந்து ரெடி. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நீங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். சரிங்களா? இந்த கஸ்டமருக்கு வந்து அவங்களுடைய ஷோல்டர் வித் எனக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது நெக் டு ஷோல்டரையும் எனக்கு அனுப்பிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 16னா இவங்களை நெக் டு ஷோல்டர் வந்து 5. அப்போ இந்த பக்கம் 5னா இந்த பக்கமும் 5 தான். 5 + 5 அப்புறம் நெக் வந்து 6. சரிங்களா? இப்படி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு.
பாத்தீங்கன்னா இந்த 5 + 5 10. அந்த 10 வந்து நான் 3ஆல டிவைட் பண்ணி அதை நான் 3.25ன்னு கணக்குல எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இதுதான் வந்து ஃபுல் ஷோல்டர். அதாவது இங்க நான் 3.25ன்னு கொடுத்தேன் பாத்தீங்களா, அதோட கணக்கு. இது கூட தான் நான் வந்து 3/4 இன்ச்சை வந்து ஆட் பண்ணி 4ன்னு நான் உள் ஷோல்டர் டோட்டலா நான் எடுத்திருக்கேன். சீம் அலவன்ஸ் அதே போல சீம் அலவன்ஸோட எடுத்திருக்கேன். அந்த சீம் அலவன்ஸ் இந்த இடத்துல ஆம்கோல் கிட்ட ஒரு 1/2 இன்ச் போயிடும், இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் வரும். சரிங்களா? அது சேர்ந்து 3/4 இன்ச்சுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த 6 இருக்கு பாத்தீங்களா, இந்த 6 இங்க இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் கிடைச்சிட்டாலே இந்த நெக் மெஷர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் நமக்கு வந்து இந்த நெக் மெஷர்மெண்டா இருக்கும். இப்ப இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 6 வந்து 2ஆல டிவைட் பண்ணோனையும் நமக்கு வந்து நெக் வித் 3ன்னு சொல்லி கிடைச்சிடும். இது ரொம்ப ஈஸி கால்குலேஷன். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நமக்கு கஸ்டமர் கொடுக்காத போதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட் தெரியாது, எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் போது அதுல சொல்லி கொடுத்துருக்கிற இந்த ஒரு மெஷர்மெண்ட்டை மட்டுமே வச்சு நீங்க ஷோல்டரை வந்து மேக் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பிளவுஸ் வந்து நல்ல இறக்கத்துல போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து இறக்கம் வந்து 16 வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 16 அப்படின்னா நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும், கீழையும் மேலையும் மடிச்சு அடிக்கிறதுக்காக. சரிங்களா? நான் ஆல்ரெடி மேல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டேன். இப்போ கீழே நான் வந்து கொடுத்துக்கிறேன். 16க்கு ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே 16க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 37 வந்து 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9.25 வரும். 9.25 இன்ச். இந்த 9.25க்கு இங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 1 இன்ச் இது வந்து பேக்ல அந்த டாட் பிடிக்கிறதுக்காக. ஓகேவா? அப்புறம் இந்த 9.25ன்னு குறிச்ச இடத்துல நம்ம அப்படியே வச்சு இன்ச் டேப்ல 2ஆ ஃபோல்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இதுதான் வந்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு டாட் பாயிண்ட் வந்து வரப்போகுது. அதுக்காக தான் இந்த லைன். சரிங்களா? இப்போ நம்ம இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல இருந்து இந்த லைனை ஜாயின் போட்டு விட்டுடலாம். இப்ப ஜாயின் போட்டு விட்டாச்சு. இன்னும் வந்து இந்த சைட்ல நான் சீம் அலவன்ஸ் வைக்கலைங்க, இனிமேல் தான் வைக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இருந்து டாட் உடைய ஹைட், அதாவது பேக் டாட் இந்த பக்கமும் 2 டாட் வரும் இல்லையா, அதோட ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன மெத்தட்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இவங்களுக்கு பஸ்ட் வந்து ஃபுல் பஸ்ட் வந்து 43. அப்போ 43 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதோ அதுதான் இவங்களுக்கு டாட் உடைய ஹைட். 43 4ஆல டிவைட் பண்ணா 10.25 இந்த லைன்ல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் பிளவுஸோட பேக் டாட் உடைய ஹைட். இது இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். 2, 3, 4 அந்த மாதிரி எல்லாம் நம்ம வைக்கக்கூடியது. நம்ம சௌரியத்துக்கு வைக்கக்கூடாது. அதாவது அப்பர் செஸ்ட்னா இந்த அளவுக்கு இருந்தா இந்த அளவு, இந்த அளவுக்கு இருந்தா இந்த அளவு, அப்படி வைக்கக்கூடாது. இதுதான் வந்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட். இந்த மாதிரி தான் நீங்க வைக்கணும். அதே போல இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் கொடுத்து அந்த கோடை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த இடத்துல கொடுத்த எக்ஸ்ட்ராவா கொடுத்தக்கூடிய அளவு தான் இதுக்குள்ளார வந்து போக போகுது. ஓகேங்களா? இப்போ சீம் அலவன்ஸ் இவங்க உள்ள வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால சீம் அலவன்ஸ் நான் 2 இன்ச் வச்சுக்கிறேன்.
மேலே 2 இன்ச் கீழே 2 இன்ச் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த கூடையும் நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேக் டாட்ல நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும் கிராஸா வந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து கொஞ்சம் மேல தூக்கும். இந்த இடத்துல வந்து லைட்டா அப்படி தூக்கும். நீங்க மடிச்சு தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஈவனா இருக்காது. அது ஈவனா வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட்டிங் பண்ணும்போது இங்கிருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த லைன்ல மீட் பண்ணி இப்படிதான் நம்ம கட் பண்ணி எடுப்போம். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் லைன் நான் வந்து எந்த இடத்துல வரும் அப்படிங்கறத நான் வந்து இப்படி டாட் டாட்டா வச்சு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த 1/2 இன்ச் இந்த இடத்துலதான் வரும். இந்த இடம் தான் வந்து நமக்கு 9.25 இருக்கணும். கரெக்டா? பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் நம்ம இங்க 10 வச்சோம் இல்லைங்களா, அந்த 10 வர இடத்துல கீழே வரக்கூடியது 9.25. சரிங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிற அளவு. அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கும் போது இந்த அளவும் வந்து எக்ஸ்ட்ராவா தான் வரும். அப்ப எக்ஸ்ட்ராவா வரும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுற்றளவுல 9.25 ஒரு 1/2 இன்ச் 9.25 வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்ல ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுனாலதான் நம்ம இங்கேயும் வந்து கொடுத்துருக்கோம். இதே நீங்க ஒரு 1/4 இன்ச் நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்கன்னா அதே 1/4 இன்ச் வந்து நீங்க ஆர்ம் சுற்றளவுலையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் அவங்களுக்கு வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மெஷர்மெண்ட் நான் சொல்லிட்டேன். பஸ்ட வந்து 4ஆல டிவைட் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அதை தான் வந்து டாட்டுடைய உயரமா வந்து குறிக்கணும்னு சொன்னேன். 10.25க்கு நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்து நான் 2 இன்ச் வந்து வச்சிருக்கேன். யூஸ்வலா நம்ம 1.5 இன்ச் வைக்கலாம், 2 இன்ச் வைக்கலாம். அது துணி வந்து எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குறாங்களோ அதுக்கு அதை பொறுத்து நம்ம வந்து இதுல வந்து வச்சுக்கலாம். இவங்க வந்து எக்ஸ்ட்ராவா வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து 2 இன்ச்சஸ் சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இது முடிச்சது. இப்ப வந்து பேக் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மெஷர் பண்ணி டிரா பண்றதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ல அதே தான். பேக்ல வந்து ஹாஃப் ஷோல்டர் வந்து 8 மார்க் பண்ணோம். அதே போல இதுலயும் 8 மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஷோல்டர்ல வந்து நெக் வித் வந்து 3 இவங்களுக்கு 3 வருது. அப்போ 3 அப்படிங்கும் போது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3 இருக்கணும். அப்படின்னா நம்ம 2.25 வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ 2.25 மார்க் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா 3 அப்படிங்கறதுல வந்து அவங்களுடைய பிளவுஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுதான். 3 இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் வந்து பைப்பிங்காக நம்ம பிடிப்போம். அதை வந்து நான் 2.25 பிடிச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து நம்ம பேக்ல வந்து என்ன உள் ஷோல்டர் எடுத்தோமோ அதே தான் நம்ம இதுலயும் வைக்க போறோம். 4 வச்சாச்சுங்களா? இப்ப இது வந்து உள் ஷோல்டர், இது வந்து நெக் வித். அதாவது பேக் பார்ட்ல வந்து உள் ஷோல்டர் தான் மெயின் பார்ட்டா வைக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நெக் வித் தான் நம்ம மெயினா எடுத்துக்கணும். உள் ஷோல்டர் சேம் அதே தான் வந்து நெக் வித். அதுல இருந்து நம்ம உள் ஷோல்டர் நம்ம வச்சிடணும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரண்ட் நெக் 8 கேட்டிருக்காங்க. நான் வந்து 7.5 வைக்கிறேன் இவங்களுக்கு. ஏழரைல மார்க் பண்றேன். சரி, 1/4 இன்ச் சேர்த்தியே மார்க் பண்ணிக்கலாம். 7.25 நான் மார்க் பண்றேன். அப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது 8க்கு வரும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஹோலுடைய இறக்கம் நம்ம மார்க் பண்ணணும். ஆம்ஹோலுடைய இறக்கம் மார்க் பண்றதுக்கு இப்ப இதுல வந்து எவ்வளவு மார்க் பண்ணணும்? 6.6 மார்க் பண்ணோம் பேக்ல. அப்போ அதுல வந்து 6.6னா இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 5.1 சாரி, பேக் பார்ட்ல வந்து நம்ம கட்டிங் லைன்ல இருந்து 6.6ன்னு சொல்லி நம்ம கணக்கு எடுத்திருந்தோம். சரிங்களா? அதுல வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு போயிருச்சு. அப்ப பேலன்ஸ் இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.1.
6.1. இப்போ இதுல இருந்து தான் வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்ல வைக்கணும். அப்ப ஃப்ரண்ட்ல வைக்கும்போது இந்த சீம் அலவன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கணக்குல எடுக்கக்கூடாது. சரிங்களா, இங்க இருந்து நம்ம வைக்கிறோம் இல்லையா, 6.1 வந்துச்சு பாத்தீங்களா, இப்ப இதுல இருந்து தான் வந்து மைனஸ் பண்ணி 1/2 இன்ச் மைனஸ் பண்ணணும். அப்ப 5.1 நம்ம ஃப்ரண்ட்ல வந்து ஆம்ஹோல் இறக்கமா நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா, நான் இதுதான் சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம எப்பவுமே வழக்கமா நம்ம ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்போம். இன்னைக்கு நான் அதை கொடுக்க மறந்துட்டேன். அதை நான் இப்ப மார்க் பண்ணி அந்த லைன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எடுப்போம். நான் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் போட்டுட்டு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி. ஓகேங்களா, இந்த லைன் இந்த 1 இன்ச் வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காகத்தான் வந்து இந்த பார்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, இப்ப இதுல இருந்துதான் வந்து அந்த 8 இன்ச் வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த அதாவது ஷோல்டர்ல வந்து 1/2 வரும் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம 8ன்னு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டு இப்ப இதுல இருந்துதான் நம்ம நெக் வித் வந்து 3 வருதுங்களா, நம்ம 2.25 மார்க் பண்ணிக்கலாம். 2.25 மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து 4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் அடையாளத்துக்காக எப்படி போடுறேன். இந்த கீழே இழுத்து விட்டுருக்கிற கோடு. சரிங்களா, இப்போ இங்க இருந்து வந்து நம்ம எவ்வளவு வைக்கணும்னா, இங்க இருந்து 4 இன்ச் அப்படின்னா இங்க இருந்து நம்ம 5.1 மார்க் பண்ணிட்டு அந்த அதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக்ல வந்து நம்ம ஷோல்டருடைய வித்து வந்து எவ்வளவு நம்ம எடுத்தோம்னு பார்க்கணும். ஆறரை எடுத்திருக்கோம். அப்போ அதே 6 நம்ம எங்கேயும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த லைனும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டுட்டு இப்ப என்ன பண்றோம்னா, நெக்ஸ்ட் நம்ம நெக் வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்ப நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து நம்ம 3.25 வந்து கொடுத்திருந்தோம். சரிங்களா, இங்க வந்து 3 கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல 3 கொடுத்துட்டு இங்க 2.25 வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஜாயின் போட்டு விட்டுலாம். அந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் ஜாயின் போட்டு விட்டுலாம். ஜாயின் போட்டு விட்டுட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நெக் நம்ம டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணணும். பேக்ல வந்து அப்பர் செஸ்ட் எவ்வளவு மார்க் பண்ணணும்னா, இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் 40 வந்து 4ஆல டிவைட் பண்ணும்போது 10 வந்துச்சு. நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் நம்ம கொடுத்தோம். அதே போல எங்கேயும் வந்து 10ன்னு மார்க் பண்ணிட்டு அதே போல இன்ச் டேப்பையும் வந்து அதே மாதிரி கிராஸ்ல தான் வைக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இடத்த வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த புள்ளி இங்க 10ன்னு குறிச்சோம் பாத்தீங்களா, இது வரைக்கும் நமக்கு 9.25 இருக்குதா, இது வந்து எக்ஸ்ட்ராவே ஈஸ் அலவன்ஸ், இதை நீங்க கண்டுக்க வேண்டாம். இது வரைக்கும் கரெக்டா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இன்ச் வச்சு நம்ம அந்த 9.25 வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டிச்சிங் லைன்ல மறுபடியும் ஒரு முறை பார்த்துக்கிறேன். பாத்தீங்கன்னா 9 தான் வருது. நமக்கு 9.25 இருக்கணும்.
ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 தான் வருது. அப்ப இன்னும் வந்து 1/4 இன்ச் வந்து நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் உள் பக்கமா வச்சு நம்ம ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணிட்டு இப்போ கர்வ் ஸ்கேல் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. அதே போல இங்கேயும் வந்து இன்ச் டேப் வச்சு இதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி மிட் பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிட்டு இப்ப மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்படிதான் வந்து கொஞ்சம் கூடுதல் குறைவா ஆச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரிதான் வந்து பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 9.5 காட்டுது. சோ இந்த அளவும் சரியில்லை, நமக்கு 9.4 தான் வரணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த இடம் நான் உங்களுக்கு சொன்னேன் 40, அதாவது அப்பர் செஸ்ட் 40 வந்து 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது 10 வருதுன்னு சொன்னேன். அது கூட ஈஸ் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1/2 இன்ச், திரும்பவும் ஒரு 1/2 இன்ச், இப்படி இப்படி 2 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். அதுக்கு வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுக்குறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுக்குறோம், இது வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்காக. சரிங்களா? அப்போ நமக்கு டோட்டலா இந்த இடத்துல வந்து வரக்கூடிய அளவு 11 ஃபுல் பஸ்ட். நெக்ஸ்ட் அதாவது இந்த கப் டாட்டுடைய சென்டர் டாட்டுடைய ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபுல் பஸ்ட் வந்து 43 4ஆல வந்து டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணும்போது 10.75. இந்த 10.75 கூட ஒரு 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிட்டா எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 10.75 11. அப்போ இங்க இருந்து 11க்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கேல் வச்சு இவ்வளவு இறக்கமா டாட் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நான் சொல்றேன். அந்த புள்ளி வச்சதுக்கு நேரா ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வந்து போட்டு விட்டுறணும். அந்த கோடு வந்து இங்க அந்த 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவா ஊப்பட்டிக்காக கொடுத்தோம் பாத்தீங்களா, அது வரைக்குமே இழுத்து விட்டுறணும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம அந்த 11.5ல வச்ச புள்ளி. அதுக்கு நேரா தான் நம்ம வந்து அந்த லைனை தான் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம். சரிங்களா? இது ஏன் வந்து 3/4 இன்ச் நம்ம எடுக்கிறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, பேக் பார்ட்லயும் சரி ஃப்ரண்ட் பார்ட்லயும் சரி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேல கட் பண்ணிடுவோம். 1/4 இன்ச் வந்து கட் பண்ணிட்டு இங்க இந்த கோட்டையும் கிராஸா ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இது எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து டிராப் ஆகாம இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கட்டிங்ல ஷோல்டர் டிராப் ஆகாது. எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி எடுக்கும் போது இங்க வந்து எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா இப்படி வரும் கிராஸா. சரிங்களா? அப்போ இங்க 1/2 இன்ச் முடியும் போது நமக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 11.25 தான் நமக்கு வரக்கூடிய அளவு. ஓகேங்களா? 10.75 எக்ஸாக்ட் அளவு 10.75 இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம யூஸ்வலா கொடுக்கறதா. ஆனா நான் 3/4 இன்ச் கொடுத்ததுக்கு காரணம் நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கும் போது இதுல வந்து ஒரு 1/4 இன்ச்ல இந்த லைன் போயிடும். அப்ப நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் குறைஞ்சிரும். அப்போ கரெக்டா வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்ல வந்து உட்காரும். அதுக்காகத்தான் நான் வந்து 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா நான் எடுக்க சொல்றது. ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதான். இப்ப சென்டர் டாட்டுடைய ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பஸ்டோடைய வித்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்றேன். இப்ப ஃபுல் பஸ்ட் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன்னா 43
43 கூட 2 ஆட் பண்ணிக்கணும், 45. இப்ப 45 வருதுங்களா? இப்ப இந்த 45 வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 11.25. இந்த 11.25. இந்த 11.25 கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும். அப்போ 11.25. சரிங்களா? இப்ப இந்த ஃபுல் பஸ்டுடைய வித்து வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11.25. அதுல எங்க இருந்து மார்க் பண்றேன்னு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா அளவுல மார்க் பண்ணக்கூடாது. இங்க இருந்து 11.25 எங்க வருதுன்னு பார்த்து அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு இந்த லைனையும் ஜாயின் போட்டு விட்டுறணும். கொஞ்சம் லென்த்தாவே போட்டு விட்டுறணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது 45 divided 10 போட்டீங்கன்னா 4.5. இதுதான் அப்பெக்ஸ் பாயிண்ட். 4.5 நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்க இருந்து நம்ம அந்த நெக் பாயிண்ட் குறிச்சிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4.5 அப்படிங்கறத நம்ம இங்க இருந்து 4.5 கொடுத்துட்டோமா, அதையே அப்படியே கீழே 4.5 கொடுத்துடணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த லைனை வந்து ஜாயின் போட்டு விட்டுறணும். இந்த சீம் அலவன்ஸ்க்குன்னு சொல்லி இந்த இது கூப்பட்டி ஐப்பட்டிக்குன்னு சொல்லி 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த கோட்ல இருந்து ஜாயின் போட்டு விட்டுருங்க. ஜாயின் போட்டு விட்டுட்டு இப்போ என்ன பண்றோம்னா, இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நெக் லைன் வரைஞ்ச இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கோட்டையும் இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அதாவது நம்ம கட்டிங்க்கு விட்டுருக்கோம் பாத்தீங்களா, ஐப்பட்டிக்காக எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இங்க இருந்து கிராஸ் பண்ணும்போது இந்த சென்டர்ல வரைஞ்ச கோட்ல 4 இன்ச் உள்ள போயிரும் இந்த கோடு. சரிங்களா? அந்த இடத்துல இருந்து நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அது எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 5.1. அதே 5.1 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த லைனையும் லைட்டா கொஞ்சம் கிராஸ்ல வரும், அப்படிதான் வரும், மார்க் பண்ணிக்கங்க. போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இப்போ இந்த லைன் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கப் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உயரம் தான் கப் லென்த். சென்டர் டாட்ல இருந்து இந்த வரக்கூடிய இந்த உயரம் தான் கப்பு, அதாவது நம்மளுடைய மார்பகங்கள் முடியக்கூடிய பகுதி தான் நம்ம கப் லென்த்னு சொல்லி சொல்றோம். அந்த லென்த்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு லைன் வரும் இல்லையா, அதுக்குள்ள ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா, இவங்களுக்கு வந்து வெயிஸ்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 37. 37 4ஆல டிவைட் பண்ணும்போது இவங்களுக்கு 9.25 வந்துச்சு இல்லைங்களா, அந்த 9.25 இங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கணும். பேலன்ஸ் வந்து 4.25 இருக்கு. 4.25னா அதுல பாதி 2.1 இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 2.1, இந்த பக்கம் 2.1, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4.25 வந்துடும். சரிங்களா? மார்க் பண்ணிட்டு இந்த கூடையும் ஜாயின் போட்டுருங்க. அதே போல இந்த கூடையும் ஜாயின் போட்டு விட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸா போட்டிருக்கிறோம் இல்லையா, நமக்கு வரக்கூடிய அளவு நம்ம எவ்வளவு அளவு எடுத்தோம், 4.5 எடுத்தோம். அந்த 4.5 இங்க இருக்குதான்னு பார்க்கணும். 4.5 இந்த இடத்துல வருது. கிராஸா எடுத்ததுனால கொஞ்சம் ஒரு புள்ளி மேல ஏறி இருக்கு. சரிங்களா? 4.5. அப்போ அதே 4.5 தான், அதாவது இங்க எடுத்தோம் பாத்தீங்களா 4.5ன்னு, அதே தான் இந்த இடத்துலயும் வரணும், இந்த சென்டர் கோட்லயும் வரணும் 4.5ங்கிறது. அதே போல இந்த இடத்துலயும் 4.5 வரணும். அதே போல இந்த கோட்லயும் 4.5 வரணும். ஓகேங்களா? இப்ப 3 கோடுமே வந்து ஈவனா இருக்கணும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு. இப்போ இங்க இருந்து 2.1 மார்க் பண்ணணும்.
இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வச்சீங்கன்னா நமக்கு ரெண்டுங்கிற புள்ளிக்கு சென்டர்ல தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து 2.1 மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அதே போல இந்த இடத்துலயும் 2.1 இங்க வருது. சும்மா ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் அந்த பக்கமும் தள்ளி வருது. சரிங்களா? திரும்பவும் வந்து இந்த லைனை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கப் லைன் லாஸ்ட் லைன் போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் இன்ச் டேப்பை வச்சு இப்படி ரெண்டா ஃபோல்டு பண்ணி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லையா 4.4 சொல்லிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுறணும். ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து இங்க எப்படி ஜாயின் போடுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 1 inch இது வந்து ஸ்டிச்சிங் லைன். சரிங்களா? இங்க இருந்து 1 inch, அதாவது இந்த இடத்துல இருந்து 1 inch கீழே இறக்கி வச்சு நம்ம இந்த லைனையும் ஜாயின் போட்டு விட்டணும். ஓகேங்களா? அதே போல இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுடலாம். இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுடலாம். நம்ம கட் பண்ணும் போது இப்படிதான், இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்ல தான் நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இன்னும் நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சேம் அலவன்ஸ் வந்து இன்னும் நம்ம கொடுக்கலைங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டாட் வந்து 3 டாட் வரணும் இல்லையா, இப்ப சென்டர் டாட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹூப் பக்கத்துல வரக்கூடிய சைடு டாட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து 1.5 inch கொடுத்துக்கிறேன். இது நார்மல், எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம். இந்த 1.5 inch அப்படிங்கிறது கொடுத்துட்டு இங்க இருந்து ஒரு 1/2 inch தள்ளி மேல வைக்கிறோம். இந்த இடத்துல இருந்து 1/2 inch தள்ளி மேல வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்க இருந்து ஒரு 1/2 inch தள்ளி வச்சு நம்ம லைன் போட்டுட்டோம். ஆனா இது வந்து ஸ்டிச்சிங் லைன்ல வந்து வரும். இந்த பக்கம் வந்து இதுதான் வந்து கட்டிங் லைன்ல வரும். கட்டிங் லைன்ல வரும்போது இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பாத்துடலாமா? 3/4 inch டிஃபரன்ஸ் வருது. அப்போ நீங்க நாச்சஸ் போடும்போது இந்த இடத்துக்கும் தான் போடணும். சரிங்களா? இங்க இருந்து நீங்க ஒரு 1/2 inch தள்ளி நாச் போட்டுறாதீங்க. 1/2 inch அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் 1/2 inch வரும். இதை வந்து நம்ம லைன் போடும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிஞ்சு 3/4 inch தான் வந்து நிற்கும். இதை நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்க இருந்து நம்ம ஸ்டிச்சிங் லைன் அப்படிங்கிறது எப்படி கட்டிங், இதுதான் வந்து கட்டிங் லைன் நான் சொல்லியிருக்கேன். இங்க இருந்து ஒரு 1/2 inch இந்த லைனையும் வந்து லைன் போட்டு விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இந்த போர்ஷன் வந்து நமக்கு உள்ள போயிடும், அதாவது கட்டிங் லைனுக்குள்ளார போயிடும். நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ள போற ஏரியா வந்து இதுதான். இந்த லைன் வந்து போயிடும். ஓகேங்களா? அப்போ அதே போல இங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல எப்படி வந்து நம்ம ஆம்பூல் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு 1.5 inch தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த 1.5 inchல பாதி வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3/4 inch. இந்த 3/4 inchக்கு மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து அதே இடத்துல இருந்து ஒரு 1.5 inch தள்ளி மேல மார்க் பண்ணிட்டு கரெக்டா இந்த புள்ளியும் நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி இந்த ஸ்கேல் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த புள்ளி சென்டர் டாட்டுடைய ஹைட் வருது பாத்தீங்களா, அந்த புள்ளியையும் இப்ப நம்ம மார்க் பண்ண புள்ளியும் நேர்கோட்டுல வர மாதிரி இந்த ஸ்கேல் வச்சுக்கிட்டு ஒரு லைன் வந்து போடணும். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கட்டிங் லைன். ஸ்டிச்சிங் லைனுங்கிறது வந்து இங்க 1/2 inch தள்ளி தான் நமக்கு வரும். சரியா? இப்போ
இங்க இருந்து நம்ம 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதை வந்து பிடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கட்டிங்ல வந்து ஆக்சுவலா வந்து இங்க இருந்து நம்ம இப்படிதான் கொடுப்போம். சரிங்களா? சில சமயம் வந்து துணி கட் பண்ணிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுவும் இந்த இடத்துல இருந்து கொடுக்கும்போது ஏற்றத்தாழ்வா வந்துச்சுன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைன் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் மடிச்சு பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்டிச்சிங் போடுற வரைக்கும் வந்து ஒரே ஈவனா இருக்கணும். அந்த மாதிரி போர்ஷன் எந்த இடத்துல வருது அப்படிங்கறத கொஞ்சம் நகர்த்தி பார்த்துட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம், ஸ்டிச் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து இதுதான் சென்டர் மார்க் அப்படின்னா இங்க இருந்து 3வது கோட்லயும் இங்க இருந்து 3வது கோட்லயும் வச்சீங்கன்னா 3/4 இன்ச்சு கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இங்க இருந்து நம்ம இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இந்த லைனை ஜாயின் போட்டு வைக்க. சரிங்களா? இல்ல உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு கூட நீங்க இந்த லைன் போட்டுக்கோங்க. ஆனா தைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த துணி வந்து இந்த கர்வ் வந்து எக்ஸ்ட்ராவா வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து துணி நீங்க 1/2 இன்ச் தான் பிடிச்சிருப்பீங்க. 1/2 இன்ச் பிடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவா வர மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு இங்கதான் வந்து இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது கணக்குக்கு வரும். இந்த இடத்துலதான் வந்து 1/2 இன்ச் அப்படிங்கிறது கணக்குல வரும். சரிங்களா? இத வந்து நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க ஷேப் பண்ணீங்கன்னா எங்க வரும் பாருங்க, அந்த 3/4 இன்ச்ல தான் வந்து முடியும் அந்த கட்டிங் லைன்ல. அதுதான் நான் அங்கேயே வந்து 3/4 இன்ச்சு ஏத்துற மாதிரி சொன்னேன். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுதா? சரி, ரைட்டு. இப்போ இங்க 3/4 இன்ச்சு போன உடனேயும் நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து இருக்கக்கூடியது வந்து இந்த இடத்துல வந்து இங்க இருந்து நம்ம வச்சு பார்க்கும்போது இங்க 10 இருக்கணும், இந்த இடத்துல 10.5 இருக்கணும் அப்படின்னு நம்ம பேக்ல பார்த்தோம். இதே போல இந்த லைன் முடிச்ச உடனேயும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 10 இருக்கணும், இங்க வந்து 10.5 இருக்கணும். ஏன்னா ஒரு 1/2 இன்ச் தான் நமக்கு வந்து இதுக்குள்ளார போயிருச்சு இல்லைங்களா? அதனால அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இந்த கோடு வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு பழகுற வரைக்கும் தான். சரிங்களா? லைன் போட்டுட்டு இதை செக் பண்ணி பார்த்துக்கணும். 6.25 ஒரு பாயிண்ட், 6.25 ஒரு பாயிண்ட் இங்க வச்சுட்டு நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா 10.5 வரணும். ஏழு 10.5 இந்த இடத்துக்கு வரும்போது 10.5 கரெக்டா வரும். சரிங்களா? இப்போ இது கட்டிங் போட்டதுக்கு அப்புறமும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு வந்து அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம கொடுத்துருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5, இதுவும் 1.5. அதே போல இந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா 4.5, 4.5. இந்த மூணுமே வந்து ஒரே அளவுல தான் இருக்கணும். சரிங்களா? இதுக்கும் டிஸ்டன்ஸ் 1.5, இதுக்கும் டிஸ்டன்ஸ் 1.5. இந்த கோடு இந்த சென்டர் தான் வந்து துணிக்குள்ள நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா அதெல்லாம் வந்து இந்த இடத்துக்குள்ளார போயிடும். இந்த இடத்துலயும் வந்து 1/2 இன்ச் வந்து ஆம்கோல்ல போயிடும். சரிங்களா? இது வந்து 10.5. உங்களுக்கு புரிஞ்சுதா? பேக்ல வந்து 10.5 வந்துச்சு, அதே 10.5 தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லயும் வரணும், வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம செய்யக்கூடிய இன்னொரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்ல வந்து நம்ம 2 இன்ச் வச்சோமா, அதே போல ஃப்ரண்ட்லயும் வந்து 2 இன்ச் வந்து வச்சிடும். வச்சுட்டு இந்த லைனை ஜாயின் பண்ண விட்டுருங்க.
நம்மளது வந்து ஃபிட்டிங் பிளவுஸ், மேஃப்ளவர் கட்டிங், நம்மளுடைய எந்த கட்டிங்கா இருந்தாலுமே வந்து நம்ம கொடுக்கறது வந்து ஃபிட்டிங் பிளவுஸ் தான். கஸ்டமர் கேட்டாங்கன்னா மட்டும் நீங்க ஈஸ் அலவன்ஸ் வச்சு கொடுங்க. ஃபிட்டிங் பிளவுஸ்ல ஈஸ் அலவன்ஸ் நம்ம வந்து இவ்வளவு வைக்கவே மாட்டோம். சரிங்களா? போட்டாங்கன்னா அவ்வளவு நச்சுன்னு வந்து உட்காரும். அவ்வளவு ஃபிட்டிங்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கஸ்டமர்ஸ் வந்து சில பேருக்கு வந்து ஃபிட்டா போடுறது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து நமக்கு எங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும், லூஸ் வேணும், ஒரு 1/2 இன்ச்சாவது வச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது நம்ம வந்து வச்சு கொடுக்காம இருக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கும் போது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேஷன் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறீங்க. சப்போஸ் நாளைக்கே வந்து இல்ல எனக்கு இந்த லூஸ் பிடிக்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு தூரம் டைட் பண்ணி கொடுக்க சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துறோம். 1/4 இன்ச்சோ அல்லது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கோ நம்ம டைட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? அதுக்காகத்தான் நான் வந்து ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப பக்காவா வரும். அதே போல இந்த லைன் வந்து நம்ம எவ்வளவு எடுத்தோம்னா 11.75 எடுத்தோம். இங்க இருந்து இது வரைக்கும் 11.75 வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது எப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க பாருங்க, 43 ஃபுல் பஸ்ட், அது கூட 2 இன்ச்சு சேர்த்திக்கிட்டோம் 45, அது 4ஆல டிவைட் பண்ணோம் 11.25 வந்துச்சு. அது கூட வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கிட்டோம் 11.75 வந்துச்சு. அந்த 11.75 தான் இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து லைன் போட்டுருவோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப யாரா இருந்தாலும் பிகினர்ஸா இருந்தா சரி, படிக்கிறவங்க ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி பாக்குற அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்தே வந்து தைக்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. கால்குலேட்டர் கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஒரு 4 கட்டிங் போடும்போதே வந்து மெமரி ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் பார்த்துட்டோம், பேக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பட்டி பார்த்துடலாமா? இப்போ பட்டி கட் பண்றதுக்கு முன்னாடி 2 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ்க்கு கொடுத்தோம் இல்லையா, ஃப்ரண்ட் பேக் சீம் அலவன்ஸ் நம்ம 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அதே 2 இன்ச்சுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது வந்து சீம் அலவன்ஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைன் வந்து எடுக்கணும். இதுக்கு இவங்களுக்கு வந்து வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 37. 37னா 9.25 வரும். 4ஆல டிவைட் பண்ணா வெயிஸ்ட் வந்து 9.25. அந்த 9.25 நம்ம இங்கிருந்து வைக்கிறோம். வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து போட்டுடலாம். இந்த கிராஸ் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் கீழே 9.25 எடுக்கும்போது இந்த இடத்துலயும் ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இங்கிருந்து இந்த லைன் இப்படி கிராஸ்ல எல்லாம் வந்து லைன் போகாது, ஸ்ட்ரைட்டா பக்காவா கிடைக்கும். அதே போல எங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து சீம் அலவன்ஸ். ஊப்பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா ஒரு 1/2 இன்ச், அப்ப பட்டிக்கும் வந்து அது 1/2 இன்ச் வந்து நம்ம கொடுக்கணும். சரி, அதாவது இது வந்து சீம் அலவன்ஸ் 2 இன்ச் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்க வந்து நம்ம 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே போல இந்த இடத்துலயும் வந்து 2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருவோம். 1/2 இன்ச் கொடுத்தா எல்லா இடத்துலயுமே 1/2 இன்ச் கொடுத்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பட்டியோட பேக் ஹைட் வந்து எவ்வளவு வரும்? எல்லாருக்கும் இதுதான் டவுட்டே. கரெக்டா வரமாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்ட்டு. அதாவது இந்த இடத்துல வந்து கட்டிங் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கட்டிங் லைனை ஆம்போல் லைன்ல இருந்து இந்த கீழே கர்வோ ஒரு லைன் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, இது முடிகிற இடம் வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கணும். 6 வருது. சரிங்களா? 6 வருதுன்னா இங்க நாம பேக்குக்கு வந்துடணும். அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இதுதான் வந்து ஸ்டிச்சிங் லைன், இது கட்டிங் லைன். அப்போ மேல இருந்து இன்ச் டேப் வச்சு 6 எந்த இடத்துல வருதோ அதை வந்து எப்படி நீங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு லைன் எடுத்தோம் இல்லைங்களா, நம்ம கிராஸா ஒரு லைன் எடுத்தோம் இல்லையா,
இந்த இடத்துல ஒரு லைன் எடுத்தோம் இல்லையா, இது வரைக்கும் எவ்வளவு ஹைட் வருதுன்னு பார்க்கணும். 4 இன்ச் வருது. சரியா? இந்த 4 இன்ச்சை வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 4 இன்ச் கூட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். எதுக்காகனா கீழேயும் மேலேயும் நமக்கு சீம் அலவன்ஸ்க்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும், 5 இன்ச் வரும். ஏன் இவங்களுக்கு மட்டும் பட்டி இவ்வளவு பெருசா வருது அப்படின்னா, இவங்க பிளவுஸோட லென்த் 16 இன்ச்சஸ். சரிங்களா? அந்த அளவுக்கு நமக்கு வைக்கும் பொழுது நமக்கு பட்டியும் வந்து ஹைட்டா தான் வரும். இல்லைன்னா பட்டி சின்னதாயிருச்சு அப்படின்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கரெக்டா ஈவனா உட்காராது. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க ஸ்டிச் கட்டிங் லைன்ல தான் நம்ம வந்து செக் பண்ணி 6ங்கிறது எடுத்தோம். அதே போல 6 அப்படிங்கறத அங்க மைனஸ் பண்ணும்போது இங்க வந்து 4 வந்துச்சு பேலன்ஸ். அந்த 4 கூட 1 ஆட் பண்ணி நம்ம இங்க 5ன்னு வச்சிருக்கோம். 5 அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்க இருந்து 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி ஹைட் வந்து மார்க் பண்றதுன்னு பாத்திரலாம். இப்ப ஃப்ரண்ட்ல ஹைட் மார்க் பண்றதுக்கு இங்க இருந்து நம்ம ஒரு அளவு, இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு அளவு எடுத்தோம் இல்லைங்களா, கிராஸா இங்க மேல இருந்து 1/2 இன்ச்சை கொண்டு வந்து இந்த 1 இன்ச்ல ஜாயின் பண்ணி விட்டோம் இல்லையா, இங்க ஜாயின் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த லைன்ல இங்க இருந்து செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளவு வருது. 3 வருது. இப்போ 3 அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து பேக்ல வந்து நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா வச்சோம். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நீங்க 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவா வைக்கணும். 3னா 4, 4.25. வைக்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க. 16 இன்ச்சஸ் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கலாம். மூணு கூட 1.5 இன்ச். அப்போ எவ்வளவு வரும், 4. 3 இங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளவு வந்துச்சு, 3 கூட 1.5னா 4.5 இன்ச் வந்து இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கலாம். அப்ப மொத்தம் வந்து 4.5 இன்ச். சரிங்களா? இப்ப இது கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த இடத்துல சென்டர்ல ஒரு ஹைட் வருமே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்திரலாம். பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குது இல்லையா, இது வந்து சீம் அலவன்ஸ்குள்ளார போயிரும்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஹூக்பட்டி ஐப்பட்டிக்குள்ளார அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு இந்த கோடு லைன் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த லைன் வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 3.1 வருது. 3.1 வருது. அப்போ 3.1க்கு நீங்க புள்ளி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு யூஸ்வலாவே வந்து நம்ம 2.5 ஸ்டிச்சிங் போக 2.5 வந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வைப்போம். இவங்களுக்கு வந்து ஹைட் அதிகம் இல்லையா, பிளவுஸோட லென்த் வந்து 16 இன்ச்சஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அப்போ 2.5 இன்ச் வந்து ரெடி டு பட்டி வந்து இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் வந்து ரெடி டு பட்டி வச்சுட்டு கீழையும் மேலையும் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 1 இன்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப வந்து 4 இன்ச் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா 2.5ல இருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவா பண்ணி 3/4 இன்ச் கூட வச்சுக்கலாம். அதாவது 2.5 அப்படிங்கும்போது 2.25ன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கர்வ் ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே போல இந்த லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க இருந்து செக் பண்ணி பார்க்கணும். 3.1 இங்க இருந்து இந்த லைன் வரைக்கும் 11 ஒரு புள்ளி. அப்ப இந்த லைன் நம்ம டிரா பண்ணது கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணி பாத்துடணும்.
ஃப்ரண்ட்ல வந்து நம்ம எப்படி கட் பண்ணி விட்டோமோ அதே போல தான் இந்த பேக்லயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் வச்சுட்டு பேக்லயும் வந்து நீங்க 2 பக்கமே கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஃபிட்டா உட்காரும் ஷோல்டர்ல பிளவுஸ். இதுதான் ஸ்டிச்சிங் லைன், மேல இருக்கிறது கட்டிங் லைன். ஓகேங்களா? இப்ப சரியா இருக்கா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்குது இல்லையா, இந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு கட்டிங் லைனுக்கு இடையில ஒரு 1/2 இன்ச் அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த லைன் வந்து அப்படியே ஃப்ரண்ட் பீஸ்குள்ளர போயிடும், ஜாயின் போடுற இடத்துல போயிடும். சரிங்களா? இந்த இடத்துல அதான் இருந்து செக் பண்ணி பார்க்கணும். பதினொன்றரை ஒரு புள்ளி, லைட்டா ஒரே ஒரு புள்ளி மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணி. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்கு. கீழே இருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த லைனையும் ஜாயின் போட்டுறணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளவுஸையும் பட்டியும் வந்து, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியையும் ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, பிளவுஸ்ல இருந்து சில பேரோட ஃப்ரண்ட் இந்த பட்டி பீஸ் வந்து பேக்கோட ஹைட்டை விடவே கொஞ்சம் கீழாக அப்படி இப்படி கமுந்து இருக்கிற மாதிரி, அதாவது இப்படி 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 க்ரோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதாவது இந்த இடத்துல வரும், இதுதான் வந்து பேக் பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுதான் வந்து பேக் பார்ட் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா, இங்க இருந்து இந்த லைன்ல வந்து நிக்கும். துணியை மடிப்பு போடும்போது கிராஸா வரும். அந்த கிராஸ் வராம இருக்கிறதுக்காக தான் இங்க இருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து பேக்ல எப்படி வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்தோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஈவனா வந்து கோடு போட்ட மாதிரி வந்து நிற்கும். அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம். இது பட்டி பாத்தீங்கன்னா 9.25 இவங்களுக்கு, இது 2 இன்ச்சு. இது வந்து வழக்கம் போல ஒரு 1/2 இன்ச் தான். இங்க இருந்து இந்த லைன் வரைக்கும் 3.1, இங்க இருந்து இது வரைக்கும் 8. சரிங்களா? அப்ப 3.1 8, இந்த ரெண்டையும் கூட்டும் போது 11.1. சரிங்களா? அந்த 11.1 கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டது எல்லாமே பக்கான அர்த்தம், கரெக்டா இருக்குது. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பேக்கு பட்டி 3மே போட்டுட்டோம். அடுத்தது வந்து ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? அதாவது ஆம்ஹோல் சுற்றளவு 18 வந்து 2ஆல டிவைட் பண்ணனா 18 2ஆல டிவைட் பண்ணா 9.25. சரிங்களா? இந்த 9.25 தான் நமக்கு இங்க இருந்து இந்த புள்ளி வரைக்கும் கரெக்டா வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம போட்டது கரெக்டாங்கிறதுக்கு நீங்க கிராஸ் செக் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 4.1 குறிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே லைன் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு இதை வந்து இன்ச் டேப் வச்சு நம்ம 2ஆ மடிச்சு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுறலாம். ஜாயின் போட்டுட்டு இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி. சரிங்களா? மார்க் பண்ணிட்டு கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கா, கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த புள்ளியையும்
மேலே கட்டிங் லைனையும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதே ஸ்கேலை வந்து திருப்பி வச்சு கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்துருங்க. அப்படியே வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆயிடும். இங்கிருந்து ஒரு 1/2 inch, அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch. பேக் ஆர்ம் போல வந்து ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து அடுத்து வர 1/2 inch கூட ஜாயின் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஷேப் வந்து அழகா வரைச்சுக்கோங்க. இந்த கர்வ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கர்வ். அதே போல இந்த கோட்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஷேப் வந்து ரொம்ப அழகா இருக்கணுங்க. அப்பதான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து செக் பண்ணி பார்த்துடலாமா? செக் பண்ணி பார்த்துடலாங்களா? ½ inch தள்ளி ஸ்டிச்சிங் லைன். ஃப்ரண்ட் பேக்கும் ஒரே மாதிரி தான் அளவு இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து ஸ்டிச்சிங் லைன். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்குது. சரிங்களா? அப்ப வந்து நமக்கு இந்த அளவு வந்து கரெக்ட். நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே வந்து எக்ஸாக்ட் அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு கொடுத்தோம், 9.25 வந்து ஸ்டிச்சிங் லைன் வந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம ½ inch எக்ஸ்ட்ராவா கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ½ inch நமக்கு போச்சு இல்லையா? இப்ப அதே போலதான் 9.5 வந்து நிக்குது. இது வந்து நமக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். சரிங்களா? நீங்களும் வந்து இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்து அளவு எடுத்துடலாம். இவங்களுக்கு வந்து 13.5 13ன்னா 6.25. ஆனா இது லைனிங் பிளவுஸ் அப்படிங்கறதுனால நான் ஒரு 1/4 inch சேர்த்தி, சாரி 6.25 இவங்களுக்கு. லைனிங் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/4 inch சேர்த்து 7ன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த லைனையும் நம்ம ஜாயின் போட்டு விட்டுலாம். இதே வந்து ஃபுல் வாயில் பிளவுஸா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஃபுல் வாயில் பிளவுஸ்க்கு கண்டிப்பா வந்து நீங்க ஒரு 1/4 inch வந்து லூஸ் கொடுக்கணும். ஏன்னா அது தண்ணியில போட்டோன்னே 2/2 வந்து மெட்டீரியல் வந்து சுருங்கும். சரிங்களா? அப்போ வந்து ஒரு 1/4 inch வந்து நீங்க லூஸ் கொடுத்துக்கோங்க. ஃபுல் வாயில் பிளவுஸா இருந்தா சுருங்கி வந்து கரெக்டா வந்து அவங்களுக்கு போடும்போது கரெக்டா இருக்கும். இதுல லைனிங் பிளவுஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல 1/4 inch துணி வந்து நம்ம லூஸ் வந்து கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு துணி இருக்கிறதுனாலதான் போடும்போது கம்ஃபர்டபுளா இருக்கணும் உங்களுக்கு. அதுக்காக இப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 inch வந்து பாடி பார்ட்ல நம்ம என்ன அளவு கொடுத்தோமோ அதே அளவு தான் இங்கேயும் வந்து கொடுத்துடணும். 2 inch சீம் அலவன்ஸ். அவ்வளவுதாங்க. இதுவும் வந்து 2 inch தான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8.25. ஏன்னா அதாவது 9.25ல இங்கிருந்து, அதாவது ஆம்பூர்ல வந்து பாதி வந்து 9.25ன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா சுற்றளவுல, அதுல வந்து -1 பண்ணிருக்கோம். அப்ப வந்து 8.25. ஓகேங்களா? இப்ப இது உங்களுக்கு பக்காவா புரிஞ்சிருச்சா? இந்த ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 inch. 9 பிளஸ் 1 inch வந்து சீம் அலவன்ஸ்க்காக, மேலே கீழே சீம் அலவன்ஸ்க்காக ஒரு ½ inch.
இங்க ஒரு 1/2 இன்ச், இங்க ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம். இது இதுல வந்து பாதி பாத்தீங்கன்னா பாதி 4.1 4.1 4.1 இந்த பக்கமும் 4.1 இதுவும் வந்து 4.1. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன மெஷர்மெண்ட்ல கட்டிங் பண்றேனோ அதே கட்டிங்கை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து கட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மெஷர்மெண்ட்டை வந்து பேப்பர் கட்டிங் பண்ணி பாருங்க, அல்லது வேற யாராவது ஒருத்தவங்களுடைய இது கட்டிங் போட்டு பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும், இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும், இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங் போட்டு நிறைய பேப்பர் கட்டிங் போடுங்க. போட போட தான் வந்து உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3ல இருந்து 4 பேப்பர் கட்டிங்காவது நீங்க போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து ட்ரெயின் ஆயிருவீங்க. ஓகேங்களா? ஓகே, என்னோட வீடியோ வந்து நான் சொல்லிக் கொடுக்குற விதம் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியுது, நல்லா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவோ வந்து எஃபோர்ட் போட்டு தான் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்றோம். சரிங்களா? எடிட்டிங்ல எல்லாம் வந்து நிறைய வேலை இருக்கு. இவ்வளவு பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நாங்க கொடுக்கும்போது அதை நீங்க பாக்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு போலாம்ல. நீங்க லைக் போடும்போது அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து நம்ம இவங்களுக்காக நம்ம நிறைய வந்து பேட்டர்ன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கும் வரும் இல்லையா? நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் வந்து பாக்குறவங்க கூட யாருமே வந்து லைக் போடுறது இல்ல. இனிமேலாவது வந்து பாக்குறவங்க ஒரு லைக் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.